என் நெஞ்சில் குடியிருக்கும். கேட்டீங்க, என் நெஞ்சில் குடியிருக்கும். இதை நம்ம எவ்வளோ தடவை கேட்டிருப்போம். விஜய், நான்லாம் பார்த்தீங்கன்னா 90s கிட். விஜயில் நம்ம பார்ட் ஆஃப் த லைஃப். ஒரு லவ் பண்ணும்போது ஒரு ஷாஜஹான், அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு மோட்டிவேஷனுக்கும் விஜய் ஜஸ்ட் ஒரு சினிமா நடிகர் அப்படின்னு கிடையாது. நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது கொஞ்சம் என்ன சோகமாக இருந்தேன்னா விஜய் படங்களை தேட்டரில் பார்த்தா எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேரை பார்ட் அண்ட் பார்சலாக லைஃப்பில் அவங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கும் அவங்க சோகத்துலேருந்து வெளிப்படுறதுக்கு, ஏன்னா இந்த மாதிரி ஒரு என்டர்டெய்னர் கிடைக்கவே கிடைக்காது. டான்ஸு, ஃபைட்டு, காமெடி, ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். எந்த ஒரு படமோ ஃபுல்லாக நல்லா இல்லை அப்படின்னு உங்களை சொல்லவே முடியாது. அப்படி ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னர். அதுவும் இல்லாமல் ஒரு மனுஷன், நல்ல கேரக்டர், அவ்வளோ அமைதி. அப்படிப்பட்டவர் தளபதி 69 கேவிஎன் ப்ரொடக்ஷன் அவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வீடியோன்னா, ஒன் லாஸ்ட் டான்ஸ். அது உங்களுக்கே தெரியும், நம்ம ஏற்கனவே எமோஷனாக இருக்கும். இவனுங்க அது மேலே ஏதோ தீ ஊற்றுற மாதிரி இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒன் லாஸ்ட் டான்ஸாக. பட் ஒன்று நான் சொல்லிக்கிறேன், இது சும்மா ஒரு படத்தை குவிட் பண்ணுறாருன்னா எனக்கு சுகமாக இருக்கும். ஆனால் இதை குவிட் பண்ணிட்டு இதை விட ஒரு பெரிய விஷயத்துக்காக வர்றாரு. அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி தான். பட் இருந்தாலும் நமக்குள்ளே இருக்க ரசிகன் தளபதி என்ற ஒரு நடிகனை நம்ம தேட்டரில் போய் ஃபஸ்ட் ஷோ நம்ம மிஸ் பண்ணுவோம். நம்ம மட்டும் இல்லைங்க, ப்ரொடெக்ஷன் ஒரு ப்ரொடியூசரை மிஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வசூல் சக்கரவர்த்தி இந்த காலத்தில் யாருமே கிடையாதுங்க. நீங்கள் எல்லா பெரிய ப்ரொடியூசரும் கேட்கலாம், கடந்த ஒரு 10-15 வருஷமாக, ஏன் ஸ்டார்டிங்லேருந்தே விஜய் படங்கள்னால் ஒரு மினிமம் கேரண்டி, அந்த மாதிரி ஒரு ஹீரோன்னா அது விஜய் தான். வசூல் சக்கரவர்த்தி. கடந்த 10 வருஷம் பார்த்திங்கன்னா அவர் தான் நம்பர் 1. அவர் படங்கள் சுமாராக இருந்தால் கூட அதிகமாக கலெக்ட் பண்ணோம், நல்லா இருந்தால் இன்னும் அதுக்கு மேலே கலெக்ட் பண்ணோம். எல்லா ரெக்கார்ட் பிரேக்கு. அவருக்கு தான் இப்போ 200-300 கோடி ஹையஸ்ட்டு சேலரி. அந்த மாதிரி ஒரு அந்தஸ்தில் இருக்கார். பட் அதை விட்டுட்டு அரசியல் வர்றாரு, அது வேறு டாப்பிக்கு. பட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, நம்ம நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா விஜய் ரசிகர்கள் அவ்வளோ அழுகுறாங்க. வீடியோஸில் அவ்வளோ அழுகுறாங்க. சின்ன பசங்க இல்லை, வளர்ந்து குழந்தைங்க இருக்க பெரிய ஆம்பளைங்கலேருந்து லேடிஸ் வரைக்கும் எல்லோரும் அழுகுறாங்க. மலேசியா, சென்னை, அப்படி அது இதுன்னு உலகம் ஃபுல்லாக. இதெல்லாம் என்னென்னா ஒரு அன்புங்க. விஜய் என்றவர் ஒரு நடிகர் அந்நியராக யாரும் பார்க்கவே இல்லை. நம்ம வீட்டில் ஒரு அண்ணனா, நம்ம வீட்டில் ஒரு தம்பியா, நம்ம வீட்டில் ஒரு மகனா, அப்படி தான் ஒரு வீட்லேயும் பார்த்துருக்காங்க. அவர் அந்த மாதிரி தான் அவர் அப்படி நடந்திருக்காரு. ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட அவர் ஒரு கிரவுண்டடாக இருப்பார், அவ்வளோ ஹம்பிளாக இருப்பார். ரசிகர் அவ்வளோ. அதுக்கு ஃபஸ்ட்டு அஃப்கோர்ஸ் அவங்க அப்பாவை பாராட்டி ஆகணும். எனக்கு நல்லா நான் இருக்குது, நல்லா நிறையா ரசிகர் மன்றதெல்லாம் போயிருக்கேன். அப்படி மதிப்பார். ரசிகரை ஃபஸ்ட்டு நல்லா உருவாக்குதில் பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க. ரசிகர் மன்றத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படி க்ரியேட் பண்ணார் எஸ்எஸ்சி. அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. கரெக்டாக ரசிகர்கள் அப்பப்போ சந்திப்பார், நிறையா உதவி பண்ணுவார். ரசிகர்கள் மட்டும் இல்லை, மக்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அந்த உதவி பண்ண நற்பணி, அந்த குணம்தான் இப்போ அவர் அரசியல் வரைக்கும் வர வச்சுருக்கு. ஸோ அந்த மாதிரி தளபதி. அதே மாதிரி அஃப்கோர்ஸ் இவ்வளோ அன்பு கொடுத்தவங்களுக்கு நம்மளை சும்மா ஸ்க்ரீனில் மட்டும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணால் போதாது. நம்மளை ரியல் லைஃப்லேயும் நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு நல்லது பண்ணணும், தன் நாட்டுக்கு ஒரு நல்லது பண்ணணும், ஒரு தமிழனை நல்லது பண்ணணும். இப்போ நிறையா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. அரசியல் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம் உங்களுக்கே தெரியும், அது சொல்ல தேவையில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நடிகர் இழக்கிறது தமிழ் சினிமாவுக்கு உண்மையிலே பெரிய இழப்புங்க. ஏன்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்கிற பாருங்க, இந்த வருஷம் எடுத்துக்கோங்க, எந்த படமும் ஓடலைங்க. குடும்பத்தோட ஃபஸ்ட்டு மக்கள் தேட்டர் போகிறாங்கன்னா இந்த வருஷத்தில் இப்போ கோட் படத்துக்கு தான். இதுக்கு முன்னாடி எந்த படமும் ஓடல. சில படம் ஓடி இருக்கு, ஆனால் குடும்பத்தை யாரும் பார்க்கல. அதுக்கு முன்னாடி படங்கள் எல்லாமே ஃப்ளாப்புங்க, அட்டர் ஃப்ளாப்பு. ஸோ திரையரங்குகளுக்கு கூட்டு வர ஒரே ஆக்டர் விஜய் தான். இப்போது ஃபஸ்ட்டு முன்னாடி பெரிய ஆக்டர் தான் கூட இப்போ அந்தளவுக்கு அவங்களுக்கு புல் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கடைசி திரைப்படம், வினோத்தோட திரைப்படம் தளபதி 69 வரப்போகுது. அஃப்கோர்ஸ் எல்லாேருக்கும் எமோஷனலாக தான் இருக்க போகுது. இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாம் இப்போ அறிவிச்சிட்ருக்காங்க. ஓகேங்களா? பட் இந்த கடைசி படத்தை நல்லா என்ஜாய் பண்ணுவோம், தேட்டரில் போயிட்டு திருப்பி பார்ப்போம், மிகப்பெரிய வெற்றியாக அடைய வைப்போம். எனக்கு இந்த வீடியோ கீழே நீங்கள் எல்லாம் விஜய் ஃபேனாக இருந்தீங்கன்னா, நீங்கள் விஜயை எப்படி நீங்கள் மிஸ் பண்ண போகிறீங்க சினிமாவில்? அஃப்கோர்ஸ் அரசியல் காலத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எவ்வளோ வருஷமாக விஜய் ஃபேனாக இருக்கீங்க, எப்படி விஜய் ஃபேனாக ஆனீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம எல்லாம் அதான் சொல்லலை, அவர் ஒரு நல்ல காஸ்க்காக வர போகிறாருங்க. அதை நினச்சி நம்ம ஹாப்பியாக இருப்போம். கடைசி படத்தை என்ஜாய் பண்ணுவோம். அவ்வளோதான் சொல்ல முடியும்.
எமோஷனல் ஆகாதீங்க. பாய்.